அவங்க ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம க்ரோஷேட் கிளாஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். க்ரோஷேட்டில் நம்ம ஸ்லிப் நாட்னா என்னென்னு பார்த்தோம், சிங்கிள் க்ரோஷேட்னா என்னென்னு பார்த்தோம், டபுள் க்ரோஷேட்னா என்ன பார்த்தோம், ஹாஃப் டபுள் க்ரோஷேட்னான்னு பார்த்துருக்கோம், ட்ரிபிள் க்ரோஷேட்டும் பார்த்துருக்கோம். அதெல்லாம் பேசிக் ஸ்டிச்சஸ். அந்த ஸ்டிச்சஸை வச்சு எப்படி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செய்ய போகிறோன்றது ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கோம். நம்ம சிங்கிள் க்ரோஷேட்டில் பேபி ஹேட் குளிர்காலக்குள்ளே பண்ணோம். இப்போ நம்ம பேபிக்கு பிளாங்கெட் மாதிரி டபுள் க்ரோஷேட்டை வச்சு செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பிளாங்கெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நமக்கு ஆஸ் யூஷுவல் மீடியம் சைஸ் யானு, 5 mm ஹூக்கு, ஒரு சிசர், இவ்வளோ தாங்க பேசிக்காக. நம்ம இதை வச்சு ப்ராஜெக்ட்டுக்கும் பேசிக்காக ஒரு ஸ்லிப் நாட் அவசியம் நமக்கு. நம்ம ஸ்லிப் நாட்னா எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம செயின் போட்டுக்கணும். நம்ம நாட் போட்டு முடிச்சுட்டு இப்படி வசதியாக வச்சுக்கோங்க. செயின் போடுறது எப்படின்னு நீங்கள் நிறைய போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்பீடில் வரும். நம்ம நெக்ஸ்ட் லெவல் ப்ராஜெக்டில் பேபி பிளாங்கெட்ஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கஷ்டம் இல்லாமல் டபுள் க்ரோஷேட்டை யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் நான் ஒரு 15 செயின் மட்டும் போட்டுக்கிறேன். பாருங்கள், டபுள் க்ரோஷேட் எப்படி நம்ம பண்ணோன்னு பார்த்தோம். அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நான் ஒரு சின்ன டவல் மாதிரி பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஹோலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம டபுள் க்ரோஷேட்னால் 3rd செயினில் தான் போட போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு சுற்று இப்படி நூலில் சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு இந்த 3rd செயினில் கொடுத்தா தான் நமக்கு ஹைட் வரும். இப்போ இந்த ஹூக்கில் 3 லூப் வருது. 2 எடுக்கணும். டபுள் க்ரோஷேட்டுன்றதால இந்த ஃபஸ்ட்டு 2 ஆனில் எடுத்துகிட்டு அப்புறம் செகண்ட் 2 கொடுத்து எடுக்கணும். இதே போல் நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போடணும். பாருங்கள், ஒரு தடவை நூலில் சுற்றிட்டு செகண்ட் செயினில் கொடுத்து அப்படி அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் 3rd செயினில் கொடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு செயின்லேருந்து அப்படியே கொடுத்துட்டு வரணும். ஊசி மேலே நூல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹோலில் இந்த செயினில் நமக்கு டபுள் க்ரோஷேட் ஏன் எடுத்திருக்கோம் இந்த டவல்னால், நமக்கு ரொம்ப லேஸாகவும் வெயிட் இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். பேபி மேலே போத்துறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப குயிக்காகவும் முடிச்சிடலாம். பாருங்கள், இதை நான் செய்து முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 செயின் போடணும். ஏன்னா நமக்கு அப்போ தான் இந்த ஹைட் வரும். இந்த ஒரு ரோ முடிச்சிட்டேன். பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. 1 2 3. இது வந்து அடுத்த லெவல் ஹைட். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 3வது செயினில் போட்டோம் இல்லைங்களா, அது போல் இல்லாமல் நமக்கு கண்டினியூஸாக வர்றதுக்கு yarn over, insert the hook. பாருங்கள், 2 விடணும். இதுதான் டபுள் க்ரோஷேட். டபுள் க்ரோஷேட்டில் ஒரு பேபி பிளாங்கெட் எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். இது போல் நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு பின்னி முடிச்சுக்கணும். ரொம்ப குயிக்காக நம்ம டபுள் க்ரோஷேட் கற்றுக்கிட்டிங்கன்னா இது போல் நீங்கள் பெரிய பெரிய டவல்லாம் கூட பண்ணிக்கலாம் ஈஸியாக. பாருங்கள், ஒரு சுற்றிட்டு அடுத்த செயினில் கொடுத்து சீக்கிரமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்டிச்சுங்க இது எல்லோரும் நல்லா பழகிக்கோங்க. நல்ல ஸ்பீடு வரும். பாருங்கள், இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. இந்த செயினோட ஹோல்குள்ளே விட்டுட்டு ஒரு 2-3 டேஸில் நீங்கள் அழகாக ஒரு சின்ன டவல் மாதிரி குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹைட்டு வரக்கூடிய ஸ்டிச்சுங்க இது. நமக்கு சிங்கிள் க்ரோஷேட்னால் நல்லா நெருக்கமாக வரும். இது டபுள் க்ரோஷேட்டுன்றது கொஞ்சம் குயிக்காக நமக்கு நல்லா பாருங்கள். இது எவ்வளோ ஹைட் வருது பார்த்தீங்களா. இது போல் பெரிய பெரிய டவல் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பேபிக்கு குட்டியாக நியூபார்ன் பேபிக்கு ஒரு 25 லைன்ஸ் போட்டு ஒரு 45 செயின் போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது நம்ம அழகாக சாஃப்டாக போத்துறதுக்கு இது போல் குயிக்காக நீங்களும் செய்து பாருங்கள். பாருங்கள், நம்ம வேகமாக போடுறது நம்ம ப்ராக்டிஸில் தான் வரும். ஸ்டார்டிங்லேருந்து ஸ்லிப் நாட்டு, செயின், சிங்கிள் க்ரோஷேட்னு செய்து பார்த்தீங்கன்னா டபுள் க்ரோஷேட், ட்ரிபிள் க்ரோஷேட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும்.
பாருங்கள், இந்த எண்டு வர்றப்ப நெக்ஸ்ட் லெவலில் ஒரு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கடைசி வந்துட்டேன். நம்ம எவ்வளோ செயின் போட்டிருக்கோமோ அது அழகாக கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கன்னா இந்த கார்னர்லாம் உங்களுக்கு யூனிஃபார்மாக வரும். இப்போ அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு 3 செயின் போட்டுக்கோங்க. இதே போல் நான் வந்து ஒரு பெரிய டவல் மாதிரி செய்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். பாருங்கள், டபுள் க்ரோஷேட்டை பயன்படுத்தி ஒரு 45 செயின் போட்டிருக்கேன். நான் 45லையும் 45 டபுள் க்ரோஷேட் போட்டு இது போல் ஒரு 25 ரோ போட்டிருக்கேன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12ன்னு இந்த பக்கமும் போட்டு ஒரு சூப்பராக ஒரு பேபி பிளாங்கெட் ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபினிஷிங் பண்ணிடணும். நாட் போட்டுட்டு இது தெரியாமல் சைடில் கொண்டு வந்து முடிச்சிடலாம். ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக அழகான ஒரு பேபி பிளாங்கெட் எப்படி டபுள் க்ரோஷேட்டை வச்சு செய்திருக்கோம் பாருங்கள். இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நீங்களும் இது போல் க்ரோஷேட் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.